ராமாயணத்துல ராமர் சீதை தேடி போறப்போ அவருக்கு உதவி பண்ண சில பேர்கள்ல ஜாம்பவான் அப்படிங்கிற கரடிகளின் ராஜனும் முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அந்த ஜாம்பவானுக்கும் ராமருக்கும் ஒரு அளவு கடந்த நட்பு இருக்கு. அதுவும் மட்டும் இல்லாம ஜாம்பவான் ஒரு ரொம்ப அதீதமான ராமபக்தர். அப்படிப்பட்ட ஜாம்பவானும் மகாபாரதத்துல வர கிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? அப்படி தெரியல அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம்? ராமாயணத்துல இருந்த ஜாம்பவானும் மகாபாரதத்தில் இருந்த கிருஷ்ணரும் எப்படி சந்திச்சாங்க அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த கதையை முழுசா கேளுங்க. இந்த கதை மகாபாரத காலகட்டத்தில் நடந்த ஒரு கதை. அதாவது துவாரகை நகரத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்த டைம். அந்த காலகட்டத்தில் யாதவர் அப்படின்னு ஒரு குலம் இருந்துச்சு. அதில் போஜர்கள் அப்படின்னு ஒரு வம்சமும் இருந்துச்சு. அந்த போஜர் வம்சத்தை சேர்ந்தவன் தான் சத்ராஜித். இந்த சத்ராஜித் தீவிரமான சூரிய பக்தன். எந்த அளவுக்கு தீவிரமான சூரிய பக்தன்னா, இவன் பக்தியை பார்த்து சூரிய பகவானே இவனை பார்த்து நீ ஒரு நாள் என்னோட ராஜ்யத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சத்ராஜித்தை கூட்டிட்டு போறாரு. அவ கூட்டிட்டு போறப்ப சூரிய லோகத்துல இருக்க எல்லா சிறப்பான விஷயங்களையும் அவர் சுத்தி காட்டுறாரு. அப்ப சுத்தி காட்டிட்டு இருக்கிறப்போ அவர் சியமந்தக மணி அப்படின்ற ஒரு அதிசய மணியை சத்ராஜித்துக்கு பரிசாவும் கொடுக்குறாரு. அந்த சியமந்தக மணி என்ன சிறப்பு அப்படின்னா, அதுக்கு ஒரு விசேஷமான பூஜைகளையும் மந்திரத்தையும் செஞ்சோம் அப்படின்னா அதீதமான பொண்ணும் பொருளும் கொடுக்கும். இதை வச்சு சத்ராஜித் நல்லா வசதியா வாழ்வான் அப்படின்னு சொல்லி சூரிய பகவான் சத்ராஜித்துக்கு கொடுக்குறாரு. இந்த சியமந்தக மணியை எடுத்துக்கிட்டு இவன் துவாரகை நகரத்துக்கு வரான். தினமும் இதுக்கு பூஜை செய்ய 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 அதிகமான தங்கத்தையும் பொருட்களையும் சத்ராஜித்துக்கு இந்த மணி கொடுத்துக்கிட்டே வருது. இது எந்த அளவு கொடுக்குது அப்படின்னா, துவாரகை நகரத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற கிருஷ்ண பகவானோட கஜானால இருக்கிற பொருளை விட நம்ம சத்ராஜித்துக்கு இருக்கிற பொருள் ரொம்ப அதிகமாக இருக்கு. இதை பார்த்து எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த நாட்டிலேயே ரொம்ப பணக்காரன் சத்ராஜித் அப்படின்ற மாதிரி பேசுகிற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் தான் என்னாச்சு அப்படின்னா, சத்ராஜித்தோட தம்பியான பிரசேனஜித் இந்த மணியை ஒரு நாள் நம்ம கழுத்தில் போட்டுக்கிட்டு நம்ம போகணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டான். அதனாலேயே சீமந்தக மணியை எடுத்து ஒரு தங்க கயிறில் கோத்து அவன் கழுத்தில் அணிஞ்சிக்கிட்டு காட்டுக்கு வேட்டையாட போனான். வேட்டையாட போகிறப்போ காட்டில் இவனை பார்த்து ஒரு சிங்கம் அவனையும் அதனோட குதிரையையும் தாக்கி அந்த சியமந்தக மணியை எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. இதை கேள்விப்பட்ட கரடிகளின் ராஜனான ஜாம்பவான் அது என்னடா ஒரு வித்தியாசமான மணி, இதை ஊரில் எல்லாருமே பயங்கரமாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்தை தேடி போகிறாரு. தேடி போய் அந்த சிங்கத்தை கொன்று அந்த மணியை எடுத்து பார்க்குறாரு. இதை பார்த்தோன்னே அவருக்கு எதுவும் பெருசாக வித்தியாசமாக தெரியல. உடனே இந்த மணி ஏதோ ஒரு விளையாட்டு பொருளாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பவான் தன்னோட குழந்தைகளுக்கு இதை கொடுக்குறாரு. அதை வச்சு ஜாம்பவானோட குழந்தைகள் பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவன் தம்பி காட்டுக்கு போனது திரும்ப வரல, சீமந்தக மணி காணோம் அப்படின்றத பயங்கரமாக ஊருக்குள்ள பரவ ஆரம்பிச்சது. அப்போதான் மக்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்ரீ கிருஷ்ணர் தான் நம்ம சத்ராஜித்தோட வளர்ச்சியை பார்த்து அவரோட சொத்தை பார்த்து பொறாமப்பட்டு சதி பண்ணி சத்ராஜித்தோட தம்பி கொன்று அந்த மணியை திருடிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா வதந்தி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. இது எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா, ஸ்ரீ கிருஷ்ணர் காதலே போய் விழுகுது. இந்த மாதிரி கிருஷ்ணர் தான் ஏமாத்தி சத்ராஜித்தோட தம்பிக்கிட்ட இருந்த மணியை திருடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட கிருஷ்ணர் ரொம்பவே வருத்தப்பட்டார். என்னடா இது, நம்ம எதுக்கிட்ட அவன் மணியை திருட போகிறோம், அவன் நல்லா இருக்கான், ஏன்னா அவனுக்கு சூரிய பகவான் பரிசளித்தாரு, நமக்கு எதுவும் கஷ்டம் இல்லையே அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப வருத்தப்பட்டு, சரி ஓகே, இந்த வருத்தத்தை எல்லாம் நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா நம்ம காட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம தேடி போகணும் அப்படின்னு சொல்லி இவர் காட்டுக்குள்ளேயும் போகிறாரு. போகிறப்ப தான் இவர் என்ன பண்ணுறாரு, சத்ராஜித்தோட உடலையும் அவர் குதிரையோட செத்து கிடந்த உடலையும் பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு குடிமகன் இவனுக்கு இப்படி ஒரு சாவு வரலாமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் சுற்றி முற்றி பார்க்குறப்போ தான் ஒரு சிங்கத்தோட கால் தடத்தை அவர் பார்க்குறாரு. சரி, அந்த சிங்கத்தோட கால் தடத்தையே நம்ம பின்தொடர்ந்து போகலான்னு சொல்லி போகிறப்போ அந்த சிங்கமும் ஒரு இடத்துல கொல்லப்பட்டிருக்கு. என்னடா இது, சிங்கத்தை கொல்ற அளவுக்கு நம்ம ஊரில் பயங்கர பலம் உள்ளவன் யாரு அப்படிங்கிறத அவர் ரொம்ப யோசிக்கிறப்பா தெரிஞ்சு, கரடிகளின் அரசனான ஜாம்பவானுக்கு தான் இந்த பலம் இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் அங்கே சுற்றி முற்றி பார்க்குறப்போ ஜாம்பவானோட கால் தடத்தை அவர் கண்டுபிடிச்சி அது பின்னாடியே போகிறப்போ ஒரு மலைக்குள்ளே விடுது. அந்த மலை குகையில தான் ஜாம்பவானும் அவரோட பிள்ளைகளும் அங்கே வாழ்ந்துட்டு வராங்க. இதை பார்த்த உடனே கிருஷ்ணர் அந்த மணியை தேடுறாரு. அந்த மணி அந்த ஜாம்பவானோட குழந்தை ஒரு பையன் கிட்ட
விளையாடுறது பொருளாக இருக்குது. இதை பார்த்தோன்னே இவர் பயங்கர சந்தோஷமாயிட்டார். சரி ஓகே, இந்த சின்ன பையன் தானே, இவன்கிட்ட இருந்த மணியை ஈஸியாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இவர் போய் அந்த மணியை பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறப்போ அந்த சின்ன குழந்தை வந்து பயங்கரமாக பயந்துடுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் கிருஷ்ணரை பார்த்தது கிடையாது, கிருஷ்ணர் யாருன்னே தெரியாது. உடனே அவர் பயங்கரமாக கத்துறது பார்த்தோன்னே ஜாம்பவான் வந்து ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக வேகமாக வராரு. வந்து பார்த்தா இங்கே கிருஷ்ணர் நிற்கிறாரு. ஜாம்பவானுக்கும் கிருஷ்ணர் யாருன்னு தெரியாது. உடனே ஜாம்பவான் நினைக்கிறாரு இவன் நம்மளை ஏதோ கொல்றதுக்கோ இல்லை நம்மளை தாக்கிறதுக்கோ வந்த ஒரு எதிரி அப்படின்னு நினச்சி ஜாம்பவான் கிருஷ்ணரோட சண்டைக்கு போகிறாரு. நீ ஏன்டா என் பையனை வந்து இன்னும் பண்ணுற, அவனை ஏன்டா கத்த வச்சு, அவன் பாட்டில் விளையாண்டு தானே இருந்தான், உனக்கு என்னடா இங்கே வேலை அப்படின்னு சொல்லி ஜாம்பவான் கிருஷ்ணரை பார்த்து பயங்கரமாக கேட்டோன்னே கிருஷ்ணருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஜாம்பவான்ட்ட நான் வந்து கிருஷ்ணர், நான் வந்து போன ஜென்மத்தில் ராமாவதாரமாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்குலாம் டைமே கிடையாது. ஏன்னா ஜாம்பவான் அவ்வளோ ஃபெரோஷியஸாக இருக்காரு. ஜாம்பவானோட பலத்தில் நம்ம கொஞ்சம் ஏமாந்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் உயிரே போயிடும் அப்படிங்கிறது கிருஷ்ணர் ரொம்பவே தெரிஞ்சு வச்சிருந்தாரு. உடனே ஜாம்பவான்ட்டு தன்னை காப்பாற்றிக்கிறது ஜாம்பவானை எதிர்த்து போராடுறாரு. அப்போ ஜாம்பவான் தன்னோட பயங்கரமான வலிமையான நகங்களை வச்சு கிருஷ்ணரை தாக்குறாரு, கடிக்கிறாரு. உடனே பயங்கரமாக சண்டை நடக்குது. இந்த சண்டை நடந்துட்டுறப்போ கிருஷ்ணரோட கூட போன படை வீரர்கள் குகைக்கு வெளியவே நின்றுட்டாங்க. ஏன்னா கிருஷ்ணர் என்ன சொல்லிட்டு போயிருந்தார் அப்படின்னா, நீங்கள் உள்ளே வராதிங்கப்பா, வெளியவே நில்லுங்க, நான் ஜாம்பவான்கிட்ட போய் பேசி அந்த மணியை வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தை கட்டுப்பட்டு இவங்க வெளியவே நிற்கிறாங்க. ஆனால் இங்கே உள்ளதான் நடக்கிற விஷயமே வேறையாச்சு. ஏன்னா 2 பேருக்கு பயங்கரமாக சண்டை நடக்குது. இந்த சண்டையோட சத்தம்லாம் வெளியே கேட்குது. இருந்தாலும் கிருஷ்ணரோட ஆணை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே இந்த படை வீரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேகமாக ஊருக்குள்ளே போய் இந்த விஷயத்த வந்து பரப்புகிறாங்க. பரப்புறோடனே மக்கள்லாம் ஐயோ கிருஷ்ணருக்கும் ஜாம்பவானுக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, இது எதனால் நடந்துச்சு அப்படின்னா சத்ராஜித்து தான் ஏதோ சதி பண்ணிட்டான். ஏன்னா இவன்கிட்ட இருந்த பொண்ணும் பொருளும் வச்சு இவன் நாட்டுக்கே அரசராகலாம்னு நினைச்சான். இதுக்கு இடைஞ்சலா இருந்த கிருஷ்ணர் எப்படியாவது வந்து காலி பண்ணணும்னு நினைச்சுதான் ஒரு பயங்கரமான நாடகம் ஆடி கிருஷ்ணரை வந்து ஜாம்பவான்கிட்ட கோர்த்து விட்டு ஜாம்பவான் கையில கிருஷ்ணர் சாகடிக்கிறதுக்காக இவன் பிளான் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த வதந்தி பயங்கரமா பரவுது ஊருக்குள்ள. இதை கேட்ட வாசுதேவர் வந்து, அதாவது கிருஷ்ணரோட அப்பாவான வாசுதேவர் வந்து ரொம்பவே வருத்தப்படுறாரு. என்னடா இது, போன பையன் ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள்னா ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு, இன்னும் கிருஷ்ணர் வரல, இவங்க வேற இப்படி சொல்றாங்க. இப்போ ஜாம்பவான் பயங்கரமான ஒரு பலசாலியாச்சு, இதை எப்படி நம்ம கிருஷ்ணர் தாங்குவான், இவன் வந்து எப்படியும் அடிபட்டு தான் சாக போறான் அப்படின்ற ஒரு பயங்கரமான மன வருத்தத்தில் அவர் புலம்பிக்கிட்டே இருக்காரு. இந்த புலம்பல் என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல. ஏன்னா மொத்த படைவீரர்கள் கூட்டு போனால் ஜாம்பவான் காலி பண்ணிடும், அந்த அளவுக்கு அவர் பலசாலியான ஒரு ஆள். ஸோ இந்த நேரத்தில் தான் வந்து நம்ம உலகத்தையே சுற்றி பார்த்துட்டு இருந்த நாரத முனிவர் அங்கே வராரு. என்ன நாரத முனிவர் வந்து வாசுதேவரை பார்த்து என்னங்க நடந்துச்சு, ஏன் இவ்வளோ வருத்தமாக இருக்கீங்க, கிருஷ்ணர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நம்ம வாசுதேவர் வந்து நடந்த விஷயத்துல நாரத முனிவர் சொல்கிறார், ஜாம்பவானை ஜெயிக்கிற அளவுக்கு கிருஷ்ணர்கிட்ட பலம் இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனால் எப்படியாவது கிருஷ்ணரை வந்து நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நாரத முனிவர்கிட்ட கேட்குறப்போ நாரத முனிவர் தான் டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணுறாரு. இது எல்லாத்தையுமே நம்ம சரி செய்யணும், கிருஷ்ணனுக்கு பலம் கொடுத்து ஜாம்பவானை ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சிறந்த ஒரு வேள்வியை பண்ணணும். அதாவது ஆதிபராசக்தியை நோக்கி நம்ம பூஜை பண்ணணும். பூஜை பண்ணோம் அப்படின்னா ஆதிபராசக்தி கிருஷ்ணருக்கு கண்டிப்பாக ஒரு பலத்தை கொடுப்பாங்க. அந்த பலத்தை வச்சு ஜாம்பவானை ஜெயிச்சு எப்படியோ கிருஷ்ணர் வந்து உயிரோட திரும்ப வருவார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஸோ நாரத முனிவரோட அறிவுரையை கேட்டு வாசுதேவரும் வந்து அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த பூஜை நடக்கிறப்போ கரெக்டாக 9வது நாள் இந்த பூஜை நாரத முனிவரால் முற்றுடைகிறப்போ அந்த இடத்துல ஜாம்பவானும் கிருஷ்ணரும் நடந்திருக்கிற சண்டையில் கிருஷ்ணர் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் ஜாம்பவான் விழுகிறப்போ தான் தெரியுது ஜாம்பவான் வந்து இதை எங்கேயோ நம்ம வந்து பார்த்துருக்கோமே, கிருஷ்ணரோட பலத்தையும் சரி இந்த கை பக்குவத்தையும் சரி இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயோ ரொம்ப பரிச்சையாக பார்த்த ஒரு விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறப்போ இந்த முன்னாடி நடந்த, அதாவது ராமரோட இருந்தப்போ ராமரோட கைப்பக்குவத்தையும் ராமரோட பலத்தையும் அவர் கிருஷ்ணரோட அடியில் ஒன்றொன்னா உணர்றாரு. உணர்றப்போ தான் அவர் செஞ்ச தப்பை பெருசாக தெரிஞ்சுக்கிட்டு ஐயோ போன ஜென்மத்தில் ராம அவதாரமாக இருந்த ராமர் தான் இப்போ வந்து கிருஷ்ணராக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் உணர்ந்து கிருஷ்ணர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு என்னை வந்து நீ தான் வந்து பக்தனை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜாம்பவான் கேட்குறப்போ கிருஷ்ணரும் மன்னிக்கிறாரு. அப்போது சீமந்தக மணியை எடுத்து ஜாம்பவான் வந்து கிருஷ்ணர்கிட்ட கொடுக்குறாரு. இதை நீங்களே வச்சுக்கோங்க, இது என்கிட்ட இருக்கிறத விட இதோட அருமை தெரிஞ்ச உங்ககிட்ட இருக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை எடுத்துக்கிட்டு அவர் திரும்ப ஊருக்கு வர்றாரு. ஊருக்கு வரப்போ மக்கள்லாம் பயங்கர சந்தோஷமாக இருக்காரு. அப்போ அவர் எடுத்து சொல்கிறாரு நடந்த விஷயத்தெல்லாம், இது நான் வந்து இப்போ சத்ராஜித்தோட தம்பி நாக்குள் இல்லை, இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அது தேடி போகிறப்போ இது மாதிரி நடந்துச்சு, நான் இப்போ தான் ஜாம்பவான் வந்து இந்த சீமந்தக மணியை எடுத்து வந்திருக்கேன், அதனால எனக்கும் சத்ராஜித்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள்கிட்ட சொல்கிறப்போ மக்கள் வந்து கிருஷ்ணரோட தைரியத்தையும் கிருஷ்ணரோடைய
பராக்கிரமத்தையும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவரை வந்து எல்லாமே போற்றி வணங்கினார். இதுதான் கிருஷ்ணருக்கும் ஜாம்பவானுக்கும் இடையிலான ஒரு உறவு, ஒரு சின்ன கதை. இது எத்தனை பேர் தெரியும்னு தெரில. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அப்படியே இயல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.